ஐயா, விஜயனுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? ஏதாவது மாற்றம் நிகழும்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்களுடைய பார்வையில எப்படி பார்க்குறீங்க? விஜய் நம்ம கடுமையா விமர்சனம் பண்றோம். நம்ம ஏன் விமர்சனம் பண்றோம்னா, விஜய் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எண்ணம் இல்லை. இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை ஒண்ணுமே தெரியாம வரான். அவன் ஒரு வெள்ளை பேப்பர் தானே. அவன் பல வேற கட்சியில இருந்திருக்க மாட்டான். ஒரு வெள்ளை பேப்பரா வரான். அதுல கொஞ்சம் நல்ல 4 வாசகத்தை எழுதுங்க. இப்படி தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ரெண்டு ஒண்ணு, 2 கண்ணுன்னு சொல்றீங்க. திராவிட தேசியத்துக்கு எதிராக தாங்க தமிழ் தேசியம் வளர்ந்திருக்கு. திராவிட தேசியம் என்ற பெயரால் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு, திராவிடர் என்று ஏமாற்றப்பட்டு, தமிழர் அல்லாதவர்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்காங்க. அதுதாங்க திராவிட தேசியம். திராவிடம் என்பது தமிழன் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போவதை தடுப்பதற்காக தமிழன் மண்டையில் போடப்பட்ட மண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துருக்கு. அந்த நேரத்துல நீ இந்த சின்ன விசிலாட்டம் பசங்களை வச்சுக்கின்னு 2மே ஒண்ணுதான் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னா, எங்க தலை விஜய சொல்லிடுச்சு 2 ஒண்ணுதானே அப்படின்னு ஒரு சிறுபா ஒரு 4% 5% ஓட்டுங்க வரதானே செய்யும். அதனால அந்த இளைஞர்களை நீங்க தவறா வழிநடத்துறாதீங்க. ஒண்ணு, நீங்க தமிழ் தேசிய அரசியல பேசுங்க. இல்ல எனக்கு திராவிட அரசியல் தான் பிடிச்சுன்னா திராவிட அரசியல பேசுங்க. இப்ப திராவிட அரசியலை தாங்கிய இயக்கங்கள் பல இயக்கங்கள் தமிழகத்துல இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி நீங்க முழுக்க திராவிட அரசியல் பேசுங்க. உங்களை யாரும் நீ இந்த அரசியல் தான் பேசணும், இந்த அரசியல் தான் பேசணும் அப்படின்னு யாரும் பேசக்கூடாதுன்னு யாரும் உன்னை வற்புறுத்தல. ஆனா ஒரு தப்பான இன்ஸ்ட்ரக்ஷனை வெள்ளை காகிதத்துல எழுதுறீங்க. அதுங்க அதே மாதிரி மாறி நின்னா இங்கே தமிழ்நாடு திரும்பவும் பின்னோக்கி தான் போகுன்ற வெறுப்புல இருந்துதான் இந்த விஜய் அவர்களை நாம பேசுறது. நாளைக்கு கூட விஜய் ஒரு சரியான விஷயங்களை பேசிட்டாருன்னா சரி, 1000 கட்சியில் இருக்கும்போது விஜய் ஒரு கட்சி இருந்துட்டு போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உன் பின்னாடி உன்னை யார் ஏற்கிறாங்க, உன் அரசியல் என்னன்னு தெரியல. நீ ஒரு நல்ல அரசியலை இந்த மண்ணுக்கு தரணுன்ற விஷயத்துல இருந்துதான் நம்ம அவரை விமர்சனம் பண்றோம். இல்ல அவரு என்ன சொல்றாருன்னா 2 கண்ணா நான் பாக்குறேன். இதுல தமிழ் தேசியம் வேறையும் திராவிட அரசியல் வேறையும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாரு. தமிழ் தேசியம் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்லுது. திராவிட தேசியம் எவனவனாலும் ஆளலான்னு சொல்லுது. அப்போ தெலுங்கனும் தமிழனும் ஒன்னாயிடுமா? எப்படி ஆக முடியாது. அப்போ அது பேசிக் அரசியலே தப்பு இல்ல. எல்லாரும் வாழலாம், தமிழ்நாட்டை தமிழர் ஆட்சி செய்வோம்னு சொல்றேன். தமிழகத்தில் தமிழனாக பிறந்தவனுக்கு முன்னுரிமை தரணும். நம்ம மற்ற ஸ்டேட்காரனை அடிக்கணும், விரட்டணும், இங்கதான் கிளம்புங்கண்ணா இங்க இருந்தெல்லாம் நம்ம சொல்ல வரல. இப்ப எங்க ஊர்ல நாங்களும் இருக்கிறோம்பா. இன்னொரு உதாரணம் சொல்ல போனா, நீங்க அந்த சசி பெருமாள் இறந்தாருல்ல, இந்த டவர்ல போராட்டம் பண்ணி இறந்தாரு. அப்போ ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. அவரை அவரோட பாடியை பாடையில வச்சுட்டு, ஒரு பக்கம் திருமாவளவ, ஒரு பக்கம் வைக்கோ, இந்த பக்கம் 2 கம்யூனிஸ்ட் குடிச்சிருப்பாங்க பாடியை. அவன் பையன் பக்கத்தை போட்டு, செத்தது எங்க அப்பாயா, என்னைய கொஞ்சம் தூக்கம் விடுங்கய்யா அப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டான். சிம்பிளா அதுதான். ஆட்சி அதிகாரம்ங்கிறது தமிழர் அல்லாத ஒரு கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் தமிழ் பேசுறவனுக்கு மரியாதையை விட தமிழ் அல்லாதவனுக்கு மரியாதை இயல்பா இங்க இருக்குங்க. நீங்க ஒரு காவல் நிலையத்துக்கு போனா கூட சரி, தமிழனுக்கும் தெலுங்குகளுக்கும் மலையாளிக்கும் இல்ல வேற ஹிந்திக்கார சேட்டு அவங்க இவங்களுக்கு கொடுக்குற மரியாதை என்பது எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கான மரியாதை எப்படி இருக்கு நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம். அதே மாதிரி அரசு அலுவலகங்கள் எங்க போனாலும் அவங்களுக்குரிய மரியாதை ஒரு தனியான மரியாதையா இருக்குல்ல. இது எந்த ஊர்லயும் இல்லை. அப்போ அதை நோக்கிதான் நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டுல தமிழ்னா அங்கங்க இருக்கட்டும்பா. இப்ப விஜய் பேசிடுவாரா, என்னையா போஸ்ட் ஆஃபீஸ் போனா எல்லாம் இந்திக்காரனா இருக்கிறோம், ரயில்வே புக்கிங் கவுண்டருக்கு போனா எல்லாம் இந்திக்காரனா இருக்கிறான், என்னது இது? அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனா டாக்டர்லாம் ஏதோ ஹிந்தி பேசுறானோ, வேற ஏதோ மொழி பேசுறானோ, தமிழ்னே காரணம் தமிழ் இந்த பொம்பளை ஏதோ சொல்லுது, அவன் கேன்டா, என்னையா அது, என்ன தமிழ்நாடா, என்னது அது தமிழ்ல தமிழ்நாடா இல்ல இது வந்தியர்கள் வேட்டைக்காடா அப்படின்னு விஜய் பேசிட்டாருன்னு வச்சுங்க, நாம அவரை வரவேற்கலாம். பரவாயில்ல, கூட இருக்கிற அண்ணன் தம்பிக்கு உதவி பண்ற மாதிரி விஜய் பேசுறாரு. ஆனா அது என்னன்னு அவருக்கு தெரியல. இல்ல அவரு போட்டோ கூட இப்ப போட்டிருக்காரு, 5 தலைவர்களுடைய போட்டோ, ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸாவா எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஜாதியினுடைய ஓட்டுகள் வேணும். இப்போ சரி, அந்த தலைவர்கள் எல்லாம் விஜய் தான் சொன்னாரா? இல்ல, இதுக்கு முன்னாடி எல்லா இல்ல அந்த மாநாட்டுல இந்த 5 தலைவருங்க போடுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல விஜய்க்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல எனக்கு தெரிஞ்சாதா
இவங்க அஞ்சலி அம்மாலாம் யாருமே தெரியாது. எப்படி போட்டாரு? இன்னும் அஞ்சலி அம்மா கனவுல வந்து எப்பா விஜய் நீ போற மாநாட்டுல என் போட்டோவை போட்டுப்பான்னு அஞ்சலி அம்மா சொல்லிச்சா? அதுல பெருசா தெரியப்பட்டவங்கன்னா அம்பேத்கர் ஒரு ஆளு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தலைவர். மேபி அது கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல, நீ தெரிஞ்சிருக்கலாம். எங்க ரோட்ல வீட்டுல போகும்போது அம்பேத்கர் யாரு இருந்தால இவர்தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாரு, இவர் பேர் அம்பேத்கருங்க அப்படின்னு கூட யாராவது சொல்லிருக்கலாம். இல்ல விஜய் ஊருக்கு என்ன ப்ளூ கோட் போட்டு ஒரு ஆள் நிக்கிறாரு, யாரு அது அப்படின்னு யாருக்கிட்ட கேட்டிருக்கலாம். அவர் அம்பேத்கருங்க, அவரு அம்பேத்கரா? என்ன காரணது அம்பேத்கரா? ஓ இவர் என்ன பண்ணாரு அப்படி கூட கேட்டு தெரிஞ்சிருக்கலாங்க. மற்றவங்களை கேட்டு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அப்போ இவருக்கு பின்னாடி இயங்கி கொண்டு வந்து யாராவது வச்சிருக்காங்க. எப்ப நீ அதெல்லாம் படிப்பான்னு தான் நாங்க சொல்றோம். அதெல்லாம் படிச்சீங்கன்னா இந்த மண் மீது ஒரு பாசம் வரணும் விஜய்க்கு. இந்த மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் மீது ஒரு நேசம் வரணும் விஜய்க்குன்றது தான் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு, நமக்கு வைக்கிற வேண்டுகோள. அது இல்லைங்கிறதால தான் நம்ம வந்து இப்படி வந்து பேசுறோம். நீங்க திரைப்படங்கள்ல வந்து விவசாயத்திற்கான தண்ணீரை இந்த ஒரு குறிப்பிட்ட கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இருக்குதுன்னு பேசுறாரு. ஆனா வந்து 5 ரூபாயில கோக்குடி அப்படின்னு அதே கம்பெனி விளம்பரம் தரல. அப்போ தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இந்த கோக்கால என்ன வந்து தீமை வரும்ன்றது உங்களுக்கு தெரியாது. நீ இன்னோசென்ட், உன்னை நடிக்க வைக்கிறாங்க. பட் நீ அரசியல் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் நாம வந்து அவர் மீதான விமர்சனங்களே வைக்கிறோம். இல்லைன்னா பர்சனல் அவருக்கு நமக்கு என்ன இருக்குது? கொஞ்ச நாச்சும் அரசியல் கத்துக்குப்பா, அப்பதான் இந்த இளைஞர்கள் சரியா வழிநடத்த முடியும். இப்போ அவரு ஸ்டேஜில் பேசும்போதே அதான் சொல்றாரு. நான் வந்து காளையா மட்டும் சொல்றீங்க, குட்டி கதைலாம் சொல்றாரு. நான் வந்து பாம்பை பிடிச்சிருவேன், அது கடிச்சாலும் ஒன்றும் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் கதைலாம் சொல்றாரு. அப்போ அப்படின்னும் போது இப்போ கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இப்போ நாங்கன்னா கத்துக்க வேணாம், எனக்கு பயம் இல்லை, தைரியமா நான் வந்து இறங்குறேன். சரி சார், நம்ம கத்துக்க வேணான்னு சொல்லல. இப்போ விஜய் பாராட்டு போட்டு ஒரு மாசம் 2 மாசம் ஆக போகுது. அடுத்து தமிழ்நாட்டில் ஒண்ணுமே நடிக்கலையா? இப்போ அதானி விஷயம் இப்போ வந்து ஓடுது, இசைவான விஷயம் அதுக்கு முன்னாடி போச்சு. ஏன்னா ஒரு பாட்டா இருந்தாலும் ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணதுன்னு நம்ம மறக்க முடியாது. இந்த மாதிரி விஷயம் நடக்குது, அவருக்கு தெரியுதா? அவர் எதுவும் அதை பத்தி எல்லாம் பேசல. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் பல பேர் வந்து இசைவாணிக்கு ஆதரவும் எதிராகவும் பேசுறாங்க. சரி, அதை கூட விட்டுருங்க சார், அது ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு பாட்டு, அதோட இப்பதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. இப்ப இந்த அதானி விஷயம் பேசப்படுது இல்ல, இதை பேசி பார்ப்போம். நான் என்ன சொல்றேன், நீ அதானிக்கு ஆதரவா கூட பேசு, இல்ல அதானிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக கூட பேசு. ஒண்ணு இந்த பக்கம் இல்லை, இல்ல இந்த பக்கம் இல்லை, ஒண்ணுமே தெரியாத செவனம் போடுற மாதிரி இருந்துறாங்க. பேச சொல்லுங்க. நீ நடிகரா இருந்து பேச வேணாம், நீ ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்துட்ட, நான் அதை பயமறியாத நான் பாம்புக்கு ஏதோ பாம்புக்கு அதெல்லாம் விட்டுறேன், பேச வேண்டித்தானே, சொல்லணும்ல. இல்ல சொல்லணும்னா அதான் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு சில அரசியல் வந்து இப்ப பேச வேண்டாம்ன்ற மாதிரி கூட. என்ன காரணம்? என்ன காரணம்னா இப்பதான் நம்ம வந்திருக்கிறோம் புதுசா. சரி, அதனால இப்ப பேச வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா பண்ணுவோம். சரி, எப்ப பண்ணுவீங்க? 26க்கு அப்புறம் பண்ணுவீங்களா? எலெக்ஷன் கிட்ட வரும்போது பேசுவோம், எல்லாம் பேசுவோம்ல, எல்லாருமே தான் நேரடியா. அப்போ நீ வந்து உன்னுடைய ரசிகர்களை ஒரு மூடர் கூட்டமா வைக்க விரும்புற. என்னுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டேன், நான் திமுக என்னுடைய எதிரின்ற மாதிரியே நான் சொல்லிட்டேன். அந்த ஒன்லைன் போடுமா? நாங்க கேட்கறது வந்து 10 வரிகளுக்கு மிகாமல் விடையளிக்கும், நீ ஒன் வேர்ட்ல இருக்கிற, நம்ம என்ன சொல்றது? சார், விஜய்க்கு அரசியல் தெரிய வேணாம் சார், விஜய் பேசுகிற அரசியலை கீழே இருக்கிறோம் பேசிட்டோம், அதுக்காகவே நீ பேசுன்ற. இப்ப வந்துருக்குப்பா நம்ம சின்ன வந்து அந்த சின்னப்பா அதை ஓட்டு போட்டுருக்கோம்பா அப்படிங்கிறது எப்படியே காசு கொடுத்துட்டு வந்துருங்க, காசுலாம் வந்துருச்சுல்ல, சின்னத்துல ஓட்டு போட்டுருன்ற மாதிரிதான் சார். அது ஓட்டு போடுகிறவன் தான் எதற்காக போடுகிறோம், நாம் எதுக்காக இந்த கட்சியை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரு உணர்வு வந்தாதான் இன்னொருத்த கூப்பிட்டா போக மாட்டான். நாளைக்கு வந்து விஷால் ரெட்டியார் வராரு, இப்ப இவ்வளவு பேர் கொஞ்சம் பேர் தெலுங்காங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க விஜய் கிட்ட, நாளைக்கு விஷால் ரெட்டியார் வராரு, நாளைக்கு வந்து இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் தெலுங்கர் வராரு, விஜய் சேதுபதி தெலுங்கர் நாளைக்கு வராரு, கட்சி ஆரம்பிச்சா பரவாயில்ல, வார்டு அறவாடு இந்த ஆள் தமிழ் நம்ம கட்சி ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் பேர் ஓட்டாரா என்ன பண்ணுவேன் தெலுங்காருங்க. அப்ப அவன் அரசியலா தயார் பண்ணணும்ல, இல்ல விஜய் அரசியல் இது, இவர் ரிட்டையர் அரசியல் அது அப்படின்னு ஒரு அரசியலா தயார் பண்ணா இவனும் நிற்பான். கொஞ்ச நாளைக்கு போடுவான் சார், கொஞ்ச நாளைக்கு போட்டா கூட வந்துடுவான். அவனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த அரசியல் பொறி தட்டுதுன்னு வச்சுங்க, இன்னும் இந்த ஆளு இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு,
இப்போ அம்பேத்கரை வந்து விஜய் அவர்கள் வந்து கட் அவுட் வச்சுட்டாரு, அம்பேத்கர் பேரை சொல்லிட்டாருலாம் வந்து எல்லாம் வந்து புலங்காகிதம் அடைந்தார்கள் இல்லையா? ஏன் அம்பேத்கர் மக்களுக்கு வந்து இந்த மழை தண்ணியை குடிச்சு 2 வருஷம் ஆக போகுது, அதை ஏன் கண்டுபிடிக்கல? ஏண்டா எல்லாத்துக்கும் பேசுற விஜய், நாங்க வந்து எங்க காலனில இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கோம், இந்த ஆள் இந்த ஒரு வார்த்தை ஏங்க அந்த வேங்க வயல்ல கண்டுபிடிக்க கூடாதா? ஏன் அதுக்கு வந்து இந்த அரசுக்கு திராணி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னா கவர்மெண்ட் எப்பா விஜய் வேற சொல்லிட்டாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட போனா கூட போகும்ல அப்படின்னு அவன் யோசிச்சான்னு வச்சுங்க. ஒரு 4 நாள் பார்ப்பான், 4 இஷ்யூ பார்ப்பான். ஏன்னா நான் மற்ற இஷ்யூ எல்லாம் பேசுறாரு, இல்ல கம்முனுங்கிறாரு, இது பேசவே மாட்டுறாரு. அப்ப நாங்க பீத்தண்ணி குடிச்சிருந்தாலும் பெருசா தெரியலையா? அடப்பா இந்த வேஸ்ட்பான் அப்படின்னு போயிடுவா சார். நம்ம விஜய் மீது வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல குறைகள் விஜயும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு தான். அதால அவர் வந்து நடப்பு அரசியல் வந்து பேசட்டும், பார்ப்போம். News 6 TV, உண்மை நேர்மை.